ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷ் வந்திருக்கு. துர்கா தேவி, ஹாப்பி பர்த்டேடா. பி ஹாப்பி, ஹாப்பியாக இரு, ஹெல்த்தியாக இருந்துக்கோ. அண்ட் இன்றைக்கான ஒன் ஷாட் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் அங்கே அவ்வளோ மழை பெய்யுது, ரொம்ப இடி சவுண்டாக கேட்டுட்ருக்கு. இப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அப்படி அழுதுட்டுருக்கு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கிட்டே வந்து அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணை அப்படியே அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் வளர்த்து அவர் கொஞ்சம் ஒரு பெரிய ஆளாக ஆக்கிட்டு அப்படியே வந்து சீனை கட் பண்ணி ஜேகே சைட் போகணுன்னா ஜேகே தான் அங்கே ஒரு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காரு. ஜேகேவை பார்த்தோம்னா ஆல் டைம் ஒர்க்கு. ஸோ எந்த வேலையும் விட மாட்டார். ஸோ பார்ட் டைம் ஜாப் பார்ப்பார். ஸோ எல்லாத்தையுமே அவர் ஒரு ஆளாக எல்லாத்தையுமே சமாளிச்சிட்ருக்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி டே சைட் போகணுன்னா டேவும் அந்த குட்டி பொண்ணும் தான் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு வேர்ல்டு அது அப்படியே உருவாக்கி லைக் அண்ணன் தங்கச்சி மாதிரி உருவாக்கி அப்படியே அந்த வேர்ல்டில் அவங்க 2 பேரும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த சைட் பார்த்தோன்னா ஜேகே தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு கம்பெனியை வந்து அப்படியே பில்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அந்த பில்ட் பண்ண கம்பெனியில் அவர் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த கம்பெனிக்கு இப்போ டே வந்து போகிறாரு. ஸோ டே வந்து போயிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்க. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் தான், சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க. இப்போ டே தான், அது எனக்கு இங்கே ஒரு ஜாப் வேணும், ஆட்கள் தேவைன்னு சொல்லி எழுதியிருந்தது, அதான் நான் இங்கே சேர வந்தேன், நான் இங்கே சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்க. இப்போ அந்த ரிசப்ஷன்ஸ் தான், ஓ சரிங்க சார், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள், சிஓ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டேவை வெயிட் பண்ணி வைக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகே தான் ஒரு மாதிரி டிப்டாப்பாக ரெடி ஆகி அவ்வளோ நீட்டாக கோட் ஷூட்லாம் அப்படி பக்காவாக இருக்குது, 10 பொருத்தமும் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக அப்படியே உள்ளே வந்துட்டு, யார் இது, எவ்வளவு சீக்கிரமாக வந்திருக்கிறது, எனக்கு முன்னாடி யார் அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே தான் வெறி கொண்டு பார்த்துட்ருக்க. அங்கிட்டே தான் ஒரு மாதிரி தலை குனிஞ்சு வந்து நின்றுட்டுருக்க. இப்போ ஜேகே தான், ஓ நீ தான் என்னோட பிஏக்கு ஜாயினிங் இதுக்காக வந்தியா அப்படின்னு கேட்க. இப்போ டே தான், அது சார், அது ஆமாம், உங்களுக்கு பிஏ வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருந்துச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜே தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, எனக்கு முன்னாடி நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்க. அது அது சார், என் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால தான் என்னால் பஸ் பிடிக்க முடியாது, அடுத்த பஸ் ரொம்ப லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, சரி என்னம்மா சொல்கிற, ஓகே இன்டர்வியூக்கு ரெடியாரு, நீ மட்டும் இல்லை அங்கே நிறைய பேர் வருவாங்க, அதில் நீ செலக்ட் ஆகுறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி டேவை பார்த்துட்டு அப்படியே அந்த கேபின்குள்ளே போகிறாரு. ஸோ கேபினில் அப்படியே போய் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கூப்பிட. ஸோ அங்கே ஒரு பர்சன் தான் போகிறாரு. அந்த பர்சன் பேர் மேக்ஸ். சார் குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் தான் அவரோட இன்ட்ரோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ப்ராஜெக்டை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜேகே தான், நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தேவை,
என்னோட பிஏக்கு எந்த எஃபெக்டும் பத்தாது, இன்னும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய் தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்க. இப்போ மேக்ஸ் தான் ஆனால் சார் நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் என்னை பிஏவா ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெய் தான் இல்லை, எனக்கு பிஏவா இருக்கணும்னா அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கணும், ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே மேக்ஸை ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ மேக்ஸும் தலையை தொங்க போட்டு அப்படியே வராரு. ஸோ இப்போ டே தான் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல. இப்போ மேக்ஸ் தான் ஹாய் உங்கள் நேம் அப்படின்னு கேட்க. இப்போ டே தான் என்னோட பேர் கிம் டேயாங், அவங்களோட பேர் என் பேர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை குலுக்கிட்டு சரிங்க மேக்ஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனால் ஜெய் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்காரு. ஏன்னா அங்கே ஒரு ஃபைலில் காணோம், அவ்வளோ வெறி கொண்டு தேடிட்டுருக்காரு. ஃபைலு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடிட்டுருக்காரு. ஸோ ஃபைலு எங்கேயும் போகல. அந்த டெஸ்க்குக்கு கீழே ஒரு மாதிரி அந்த டாக் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும்டா, ஸோ அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ டே அதை கவனிச்சுட்டு அப்படியே அந்த ஃபைலை குனிஞ்சு அப்படியே எடுத்து அப்படியே கொடுக்குறாரு ஜேகே கிட்ட. ஜேகே வந்து இதை எங்கே கண்டுபிடிச்சோ அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. இப்போ டே தான் அது சார் இந்த இடத்துல இந்த டாக் ஸ்பேஸில் இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு தெரியல போல். இந்த ஃபைல் கலரும் பிளாக்கு தானே சார், அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த ரூமில் ஏன் சார் இருட்டாக இருக்குது, ஏன் சார் வெளிச்சமே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரிட்டே தான் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்ருக்கா. இப்போ ஜெக தான் ஷட் அப் அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டு சார் அப்படின்னு சொல்ல. உனக்கு இங்கே என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாரு, மைதி விஷயத்தில் தலையிடாத, அதுவும் என் பர்சனல் விஷயத்தில் சுத்தமாக தலையிடாத அப்படின்னு சேதான் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு இருக்க. இப்போ டே தான் சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜெகே தான் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ தான் அங்கே போயிட்டுருக்கு டேக்கு. ஸோ இப்போ டே அப்படியே வந்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வெளியே வர. ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் தான் இவங்க எல்லாமே செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 பேர்த்தில் டாப் 3rd டேவும் இருக்கார். ஸோ இப்போ அந்த 5 பேரும் தான் குசுன்னு பேசிகிட்டு இருக்கா. இப்போ டே அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா, ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜெய தான் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யர் 5 நம்பர்ஸ், இதுலேருந்து ஒருத்தவங்க மட்டும்தான் என்னோடய பிஏவாக இருக்க முடியும், அது யார் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 days டைம் தரேன். அந்த 2 daysல என்னையே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு பெஸ்ட்டாக கொண்டு வரவங்க தான் என்னோட பிஏ அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்க. ஒரு மாதிரி ஊற்று பார்த்து சொல்லிகிட்டே இருக்க. இப்போ எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலையிறாங்க. டே தான் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்க. இப்போ கரெக்டாக டேக்கு ஒரு கால். அந்த கால் பார்த்தா இப்போ லில்லின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அட்டன் பண்ணிட்டு லில்லிம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க. இப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் அண்ணா எப்போண்ணா வருவீங்க அப்படின்னு ஒரு மாதிரி க்யூட்டான வாய்ஸ் கேட்குது. இப்போ டே தான் நான் வரேன் தங்கம், நீ அங்கே சேஃபாக இரு, வீட்டிலே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே லில்லி தான் அழகா க்யூட்டாக சரிண்ணா அப்படின்னு சொல்ல. ஸோ டே தான் அப்படியே வந்து பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்பும் போது அகெயின் ஒரு ஃபோன். ஸோ அந்த ஃபோனை பார்த்தா அங்கே டிஏன்னு போட்டிருக்கு. இப்போ அதை பார்த்துட்டு ஏன் இவன் இதுக்கு என்னை கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இதை கால் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா, வேலையை நீ பார்க்கவே விட மாட்டியா, எப்போ பார்த்தாலும் என்ன உனக்கு தேவை அப்படின்னு ஒரு மாதிரி ஹாஷை கத்திக்கிட்டே இருக்க. இப்போ அந்த சைட்லேருந்து ஏ ஏ
நிறுத்து. எதுக்கு ஏறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க? ஆ என்ன உனக்கு பிரச்சனை? ஆ உனக்கு அந்த பொண்ணு தேவன் தானே அந்த பொண்ணை வச்சுருக்க அப்படின்னு சொல்ல. ஈ சி தப்பாக பேசாத. ஹா லில்லி என்னோட தங்கச்சி புரியுதா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ அங்கே அந்த பர்சன் தான் டிஏ வந்து, இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டே, நீ எதுக்கு அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு கூட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் கத்திட்டு இருக்காரு, உனக்கு என்ன தெரியும்? ஆ உனக்கு எதுவுமே தெரியாது, அப்புறம் எதுக்கு என்னை பிடிச்சி தொல்லை பண்ணிகிட்டே இருக்க? எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிய. உன் நம்பரை பிளாக்கில் போட்டாலும் வேறு நம்பரில் வர, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி ரொம்ப காண்டில் சுற்றிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. இப்போ தான் பார்த்துட்டே இருக்கா. இப்போ அங்கே கரெக்டாக டே வணக்கம் அப்படின்னு டிஜே தான் அங்கே வந்து இறங்க. இப்போ தான் டிஏ என்ன ஃபோன் காலில் இருந்துட்டு நேரில் வந்தாருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி வச்சுட்டு சொல்லு, ஆ எதுக்கு அந்த பொண்ணை நீ காப்பாத்துன? அந்த பொண்ணு நான் சாவடிக்கலான்னு பார்த்தேன் தெரியுமா? ஒரே சுத்துக்கு ஒரே வாரிசு தெரியுமா உனக்கு? எவ்வளோ பெரிய சொத்துக்கு வாரிசுன்னு தெரியுமா? அவ 1 பில்லியன் இல்லை, 1 ட்ரில்லியன் இல்லை, எக்கச்சக்கமாக சொத்து இருக்கு அவளுக்கு. அவளை கொன்று அவளோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வரணும். ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா உயிரோடு இல்லை. பாவம் சின்ன பிள்ளையிலேயே அப்படியே அவங்க அம்மா அப்பா போயிட்டாங்க. இவ தப்பிச்சு பொழைச்சி ஸ்ட்ரீட் ஓரத்தில் நிற்கிருப்பா. நீ வந்து காப்பாற்றிருக்க. சொல்லு, உண்மை தானே அப்படின்னு கேட்டுட்ருக்க. இப்போ தான் யோசித்து பார்க்குறாரு. ஸோ பாஸ்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ லில்லி தான் அங்கே ஒரு மாதிரி கம்பியை பிடிச்சிட்டு அப்படி அழுதுட்டுருக்கா. அவளுக்கு ஏஜ் ஜஸ்ட் 3 ஏஜ் தான், அவ்வளோலாம் ஏஜ் கிடையாது. இப்போ வந்து லில்லி தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்க. இப்போ கரெக்டாக தான் அங்கே வராரு. ஸோ அந்த டைமில் தான் அந்த கார் அப்படியே பிளாஸ்ட் ஆகிருக்கும். லில்லியோட காதை பொத்திட்டு அப்படியே அந்த லில்லி பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பாரு தான். ஸோ தான் அதான் தங்கச்சியா அப்படியே லில்லியா அவ்வளோ பத்திரமா சேஃபாக இன்ன வரையும் வளர்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ லில்லிக்கு ஏஜ் வந்து 5 தான். ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கா. இப்போ டிஏ தான், ஓய் இங்கே பார்த்து பேசு அப்படின்னு சொல்ல. இப்போ தான் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு என் பின்னாடி டார்ச்சர் பண்ணிகிட்டே வர அப்படின்னு கேட்க. எனக்கு நீ லில்லியை கொடுத்தா நான் எந்த வித டார்ச்சரும் பண்ணவே மாட்டேன். லில்லியை கொடு, நான் பாட்டுக்கு அவளை கொன்னுட்டு அவளோட ப்ராப்பர்ட்டி என் பேரில் மாற்றிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் என் தங்கச்சியை என்னால் விட முடியாது. அவள் என்னோட தங்கச்சி. நான் அவளுக்கு பாசம் கேர் எல்லாமே கொடுத்துருக்கேன். என் உசுரையோ வச்சுருக்கவன் மேலே கொடுக்க முடியாது அப்படின்னுட்டே தான் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ டிஏ தான், இங்கே பாரு எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது. பொறுமையை ரொம்ப சீண்டி பார்க்குற நீ. லில்லியை கொடுத்துடு சரியா? லில்லியை கொடுத்துடு, உன் வேலைக்கு எதுவோ அதை மட்டும் பாரு. இல்லாத பொல்லாதவங்களுக்கெல்லாம் நீ வேலை செய்யறதுக்கு நீ என்ன வேலைக்காரனா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க. இப்போ தான், இங்கே பாரு, நான் வேலைக்காரனோ இல்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் லில்லியை என்னால் கொடுக்க முடியாது, என்னோட தங்கச்சியை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரிட்டே தான் ஹார்ஷாக கத்திட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அங்கே யாருன்னு பார்த்தா ஜெய தான். அப்படியே வந்து, என்ன பிரச்சனை இங்கே? டிஏ நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜெய தான் ஒரு மாதிரி ஃபார்மலாக கேட்டுட்ருக்க. இப்போ டிஏ தான், ஜெய நீ இவனோட தங்கச்சி தானே லில்லி, அந்த பொண்ணை தாண்டா கேட்டுட்ருக்கான். என்ன பொண்ணை கேட்குறியா? என்னடா வளர்ற?
அப்படின்னு ஜெய தான் ஒரு மாதிரி டிஏவை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. இப்போ டிஏ தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜேகே சாப்புன்னு டிஏவோட மூஞ்சியிலே ஒன்று விட்டுட்டு, பணம் 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 பணம், உனக்கு எல்லாமே பணமாக போயிடுச்சுல, ஆ அது ஒரு உசுருடா அப்படின்னு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்க. இப்போ டே தான் அப்படியே ஜிகே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜிகேவை அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிட்டோம் அப்படியே அழுதுட்ருக்காரு. ஏன்னா தங்கச்சியை பார்த்து அவ்வளோ மோசமாக பேசியிருப்பான் டிஏ. இப்போ டே தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இப்போ ஜேகே தூக்கி போட்டு மிதிக்கிறாரு டிஏவை. அப்படி பொழந்து எடுத்துட்ருக்காரு. ஒரு உசுறுனா உனக்கு என்ன அவ்வளோ இளக்காலமாக போயிடுச்சா என்ன? உனக்கு பணம் வேணுன்றதுக்காக உசுரை வாங்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம்னு நீ என்ன கனவு கண்டு வச்சிருக்கியா? சொல்லிடியே. நீ என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் தப்புக்குத்தானே போக மாட்டேன் அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்க. ஸோ ஒரு பக்கம் டேவை லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி தான் ஃபைட் போட்டுட்ருக்க. இப்போ டிஏஓ அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் போட்டுட்ருக்காரு. உனக்கு தெரியாதுடா, அந்த லில்லி பொண்ணு எவ்வளோ விலைக்கு போகும் தெரியுமா? அவளை விற்றாலும் சரி, அவளை கொன்னாலும் சரி, அவ்வளோ விலை போகும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்க. இப்போ ஜேகேக்கு உச்சக்கட்ட டென்ஷன் ஆகி ஒரு கன்னை எடுத்து அப்படியே ஷூட் பண்ண. ஸோ டிஏ அந்த இடத்துலையே அப்படியே ஸ்பாட் அவுட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டேவால் அங்கே நிற்க கூட முடியல. கை கால் ஃபுல்லாக அப்படி ஷிவர் ஆகுது. சரி அப்படின்னு ஒரு மாதிரி ஷிவர்லே அப்படியே மயங்கி கீழே விழுக. ஸோ ஜேகே தான் அப்படியே கேரி பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அப்படியே டேக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டாக்டர் வெளியே வந்துட்டு அவருக்கு ஒன்றும் ஆகலை, பட் எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்காரு, அதனால தான் எப்படி ஆயிருக்கு, கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் இருந்தால் அவரே சரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஒரு குட்டி பொண்ணு ஓடி வருது. ஓடி வந்துட்டு ஏ அண்ணா அண்ணா இங்கே எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி தேடிட்டே இருக்க. பின்னாடி ஒரு பர்சன் வராங்க. அது யாருன்னா மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் தான் லில்லியை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ இப்போ லில்லி தான் அப்படியே தேவை தேடிகிட்டே இருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த லில்லி பொண்ணை அப்படியே தூக்கிக்கிட்டு உன் பேர் லில்லி தானே அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்க. இப்போ ஜேகே தான் உன்னோட அண்ணன் இருக்கானே, அண்ணனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இப்போ பெட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்ல. என் அண்ணனுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே தான் சரி 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 ஒன்றும் இல்லை அவன் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் அவன் சரியாயிடுவான், சரியா? நீ எதுக்கு அழுதுட்ருக்க? சின்ன பொண்ணா நீ? இப்படி வளர்ந்துருக்கல, இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? இல்லை என் அண்ணனை பார்க்கணும். சரி பார்க்கலாம் பொறுமையாக இரு அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி லில்லியை சமாதானப்படுத்திகிட்டே இருக்க. ஆனால் லில்லி சுத்தமாக ஜேகே பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்கா. இல்லை என் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவை தான் பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டே இருக்க. இப்போ ஜேகே தான் சரி உன் அண்ணனை தானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே திறந்து விடுறாங்க. ஸோ டே தான் அங்கே ஆக்சிஜன் மாஸ்க்கு ட்ரிப்ஸு எல்லாமே ஏறிட்டுருக்கு. ஸோ லில்லி தான் அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணு ஃபுல்லாக அப்படி டியர்ஸோட அண்ணா என்னண்ணா ஆச்சு, கண்ணை திறந்து பாருங்கண்ணா, அண்ணா நான் லில்லி வந்திருக்கேண்ணா, அண்ணா உன் தங்கச்சி வந்திருக்கேண்ணா, கண்ணை திறந்து பாருங்கண்ணா, அண்ணா கண்ணை திறந்து பாருங்கண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்க. ஜேகேவும் ஒரு மாதிரி அந்த லில்லின்ற பொண்ணை அப்படி பார்த்துட்டு ஏன் இப்படி அழுதுட்ருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ கரெக்டாக டேவும் எந்திரிச்சிட்டு லில்லி
என்னம்மா 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 ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டுருக்க? சரி 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 நான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேர் பண்ணுற. இப்போ லில்லி தான் அப்படியே அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டா. ஸோ டே தான் பார்த்துட்டு அப்பா டே தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்போ தான் பெருமூச்சு விட்டுட்டு டே லில்லியை படுக்க வச்சுட்டு அப்படியே திரும்பி பாறான். ஜேகதான் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்க. இப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ தேங்க்யூ சார், என்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அண்ட் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது உன் கூட பிறந்த தங்கச்சியா அப்படின்னு கேட்க. இல்லை சார், இவ ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஒரு கம்பத்தை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்தா. அங்கே ஒரு கார் அப்படியே பற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காரில் ஒரு 2 பர்சன்ஸோ ஒரு 3 பர்சன்ஸோ அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகுறத கண்ணு நேராக பார்த்தேன் சார். அந்த பார்த்ததில் எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் லில்லி அதை பார்த்துட்டு அவளுக்கு சுத்தமாக தாங்க முடியல. அவளோட பேரண்ட்ஸ் தான் அது, அவளுக்கு ஒரு தம்பி வேறு. பாவம் சார், 3 ஏஜ் குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா? அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லாமல் அவ்வளோ தனியாக ஸ்ட்ரீட் கம்பியில் அப்படி அழுதுட்டு இருந்தா. நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன். அது ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு அண்ணனா எல்லா ஸ்தானத்துலேயும் இருந்து அவளை நான் தான் பத்திரமா பார்த்துட்ருக்கேன். ஒரு இசு கூட வராமல் அவளை எந்த கஷ்டமும் பாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி அவளுக்காக தான் சார் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனாக சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிகே தான் இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிகே தான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் டே, இந்த காலத்தில் நீ ஒரு பர்சனுக்கு உதவி செய்கிறதே பெரிய விஷயம், அதையும் தாண்டி நீ அன்னோன் பர்சனுக்கு ஒரு லவ் கேர் எல்லாமே கொடுக்குற. இதை என்னால் சுத்தமாக நம்ப முடியல. ஏன்னா தான் கூட பிறந்த அண்ணனையோ தம்பியோ இல்லை அக்காவாக இருக்கட்டும் இல்லை தங்கச்சியாக கூட இருக்கட்டும் மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு யாரோ தெரியாத ஒரு பர்சனுக்கு இவ்வளோ அன்பு வைக்கிறியே அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகே தான் கேட்டுட்ருக்க. இப்போ டே தான் அது சார், இது எல்லாம் லில்லியால் தான், லில்லிக்காக தான் நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன், அவளுக்காகவே வாழ்கிறேன், அவள் தான் என்னோட உலகம், புரியுதா சார் அப்படின்னு கேட்க. இப்போ ஜேகே தான் இல்லை நீ சாருன்னு என்னை கூப்பிடாத, ஜேகேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் சார் இல்லை சார், நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கம்பெனியோட சிஓ, நான் எப்படி அப்படிலாம் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்னு டே தான் சொல்லிகிட்ருக்க. இப்போ ஜேகே தான் நான் தான் சொல்கிறேன்ல, என்னைய பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ டே தான் அது ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அதை ஏன் இப்படி திணறிக்கிட்டே சொல்கிற, நல்லா தான் சொல்ல அப்படின்னு சொல்ல. அது ஜேகே தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், எனக்காக எவ்வளோத்தையும் ஆனதுக்கு ரொம்பவே தேங்க்யூ
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜெயதான், இப்போ எதுக்கு தேங்க்யூ? ஆ நான் என்ன உனக்கு என்ன தேர்ட் பர்சனா தேங்க்யூலாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க. இப்போ தான் என்ன சொல்கிறீங்க ஜேகே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்க. இப்போ ஜெயதான் அப்படியே முட்டி போட்டு ரிங்கு அந்த நீட்ட. இப்போ டேக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே என்ன இது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. இது இது வெட்டிங் ரிங், என்னையா மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க. இப்பட்டே தான் அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இவர் அதை எக்ஸ்பெக்டும் பண்ணலை. ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகதான், ஐ லவ் யூ டே, நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்க. இப்போ டே தான், அது அது ஜேகே இப்படி கேட்டேன்னா நான் நான் என்ன என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஜேகே அப்படின்னுட்டே தான் ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ லைட்டாக ஜேயை பார்த்தா அப்படியே பயப்படுறாரு. பயந்து பயந்து அப்படியே ஒழிஞ்சு இருக்கா. இப்போ ஒரு நாள் ஜேகே டேவோட இந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே டேவை கூப்பிட்றாரு. டே அப்படின்னு கூப்பிட. இப்போ டே தான், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல. உன்னைய நான் ஜேகேன்னு கூப்பிட சொன்னேன், ஒழுங்க மரியாதையா ஜேகேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ டே தான், சொல்லுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்னை பார்த்தா மட்டும் அங்கங்கே ஒளிஞ்சிட்ருக்க, நானும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்ன என்னை பார்த்துட்டு அங்கே ஒளியிறது இங்கே ஒளியிறது, நானா உன்னை கட்டிச்சா சாப்பிட்ற போகிறேன், அப்படியே ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுருக்க, இது என்ன ப்ளே கிரவுண்ட் நினச்சியா அப்படின்னு கேட்டுட்டு இல்லை ஜேகே, அது அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, உன்கிட்ட லவ் தானே சொன்னேன், மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு தானே கேட்டேன், இல்லை உன்னை தூக்கிட்டு போயிடணும், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும், கிஸ் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் ஒன்றா அப்படின்னு கேட்டுட்ருக்க. அது ஜேகே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான், இங்கே பாருடு, உன் மேலே எனக்கு எப்போ இந்த லவ் ஃபீல் வந்துச்சுன்னா எனக்கு தெரில, ஆனால் வந்துருச்சு, எப்பயோ வந்துச்சு, நான் தான் சொல்லலை, சரி போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் விட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே பார்த்தேன், சரி இவன்கிட்ட எப்போயாவது ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்குன்னு இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இப்படி மறைஞ்சு நீ வாழ்ட்டு இது அவசியமே இல்லை. நான் சொன்னதை வேணாம் நீ மறந்துடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ டே தான், ஜேகே நான் ஒன்று சொல்லவா, சொல்லுட்டு அப்படின்னு ஜேதா ஒரு மாதிரி டேவோட ஐசஸாக பார்த்துட்டே இருக்க. டேவு ஜேயோட கண்ணை அப்படி பார்த்துட்ருக்க. 2 பேருக்கும் அப்படி ஒரு ஐ கான்டாக்ட். யாருமே எதுவுமே பேசல. அவங்க 2 பேர் கண்ணில் அவ்வளோ காதல் தெரியுது. இப்போ டே தான், அது ஜேகே, அது லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ ஜேகே தான், டே உண்மையாவா நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் விட்டுற மாட்டேன், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதான் நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, அது என்னோட காதல் புனிதமானது, நான் உன் மேலே ஆல்ரெடி ஃபால் ஆகிட்டேன், பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டில் நீ எப்போ என் மேலே லவ் ஃபாலினான அது
அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஆம், எல்லாத்தையும் ரொம்ப கைண்டாக ரொம்ப கேரிங்காக பேசிக்கிட்டு இருந்தல, அப்போ உன்னோட லவ் அண்ட் அந்த இடத்துல இருக்க கேர் எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுதான். இப்போயாவது நான் ஹாப்பியாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை, நீ என்னோட லைஃபுக்கு வந்தா நான் ஹாப்பியாக இருப்பேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல டே தான். அப்படியே ஜிகே, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். லவ் யூ ஜிகே, லவ் யூ டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கலாம், ஓகேவா? இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். இதுக்கு மேலேயும் என்னால் கஷ்டப்பட முடியாது. இதுக்கப்புறமாவது நீ, நான், உன்னோட தங்கச்சி லில்லி, அவ எல்லாருமே ஹாப்பியாக வாழலான்ட்டே அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. பெரிய தான் டியோஸோட ஜேகே கன்ஃபார்ம் இருப்போம்டா, லைஃப்லாம் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னோட காதல் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்குடா அவங்களோட லைஃப். அப்படியே ஹாப்பியாக லீட் ஆகிட்டுருக்கு. ஓகே சில குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். அண்ட் நான் அகைன் விஷ் பண்ணிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே அட் துர்கா தேவி. சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்ட் ஓகே சில குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய்.